திவ்யா அப்படின்ற ஒரு படத்தோட ப்ரிவியூ ஷோ பார்த்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா யாரு இந்த படத்தை எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஜேபி மீடியா இந்த இருக்காரு டைரக்டர். ஸோ மதுரைக்காரவங்க ஆணவ படுகொலை நடக்காம இருக்கிறதுக்காக ஒரு லவ் சப்ஜெக்ட் காதல் கதையை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரிவியூ ஷோ பிக் பாஸ்ல இருந்து வந்த உடனே நம்ம ஊருக்காரவங்களுக்கு நம்ம இந்த படத்தோட ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு அதுக்கு உண்டான சில சஜஷன்ஸையும் படம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்ல வந்தேன். ஸோ சமுதாயத்தில் ஒரு சீர்திருத்தங்கள் ஏற்படுத்துறதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து இயற்கையா நேச்சரா இந்த படம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல எனக்கு பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரண்டு அழுது நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது, சமுதாயத்துல ஒரு நல்ல சீர்திருத்தம் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு செலக்ட் பண்ணி எடுத்திருக்காரு. ஸோ அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட வாழ்த்துக்கள் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் ஆர்ஜேபி மீடியாவுக்கும் திவ்யான்ற படத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் புதுமுகங்களை போட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்ப இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேமராமேன் சாரி எல்லாரும் ஒரே முகமா இருக்க ஹீரோ ஃப்ரெண்டா வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து மெயின் ரோல் பண்ணாரு. ஸோ இவங்க எல்லாம் புது முகங்களா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நடிக்கிறப்ப ஒரு சிலருக்கு ஸ்ட்ரகிள் ஆவாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரகிள்லாம் இல்லாம நேச்சரா இயற்கையா, அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுக்கல. அதாவது இந்த மாதிரி படங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளிக் ஆகும். ஆக்சுவலா நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறத விட சில விஷயங்கள் பட கதை நல்லா இருக்கு, நடிப்பு நல்லா இருந்தா பக்கத்து பிளாஸ்ட் ஆயிரும். ஸோ என்னோட மனமார்ந்த இந்த டீமுக்கு வந்து ஆர்ஜேபி மீடியாவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி சினிமாஸ்ல தான் ப்ரிவியூ ஷோ போட்டாங்க. வெற்றி சினிமாஸுக்கு தான் நான் வந்து கெஸ்டா வந்தேன். ஸோ வெற்றி சினிமாஸ் ஓனருக்கும் நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா சசிகுமார் அண்ணே நந்தன் படம் எடுத்தாரு. ஸோ அந்த படம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சசி அண்ணே படம் இருக்காரு, டைரக்டர் சசிகுமார் அண்ணனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட படம் மாதிரி இன்னும் இவங்க வந்து பல சமுதாய சீர்திருத்த படங்கள் எடுத்து மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் திவ்யா அப்படின்ற படம் ரிலீஸ் டேட்டை வந்து எதிர்பார்த்து நம்ம மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறேன். நான் இப்ப படம் பார்த்துட்டேன். ஸோ திரையரங்குகள்ல வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல வெற்றி அடையணும் அப்படின்னு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.